இல்ல நீங்க அது முடிவே கட்டிட்டீங்களா? தலைமை தான் இதுக்கு பின்னணியில டைரக்ட் பண்ணனது தலைமை தான். ஏங்க நான் இல்லைங்க, நான் சொல்றேங்க, இதுக்கு ஒன்றும் பெரிய உங்களுக்கு வந்து கம்பசூத்திரம் தெரியணும் அல்லது வந்து பெரிய உங்களுக்கு ஸ்கூப் தெரியக்கூடிய அளவுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தெரியணும் அவசியமே இல்லை மேடம். 80% ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் வாங்க எந்த விஷயத்தை பற்றியும் பொது வெளியில் இருக்கிறது தான். அதுவும் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங், பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டெவலப்மெண்ட்ஸை பற்றி 80% பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயங்களை மட்டுமே பார்த்து உங்களுக்கு கண் இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு, ப்ளஸ் கொஞ்சம் அனலிட்டிக்கல் மைண்ட் இருந்ததுன்னா உங்களால் யூகிக்க முடியும். 20% தான் உங்கள் சோர்சஸ், 80% வந்து பப்ளிக் டொமைனில் இருக்க விஷயங்களை வச்சு உங்களால் சொல்ல முடியும். இப்போ நான் சொல்கிற தியரிக்கு நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது எதுன்னா, முதலமைச்சர் ரஜினியின் பேச்சை ரசித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய உரையில் அதை தான் கவனத்தில் கொள்ளுவேன் என்று ரஜினிக்கு கொடுத்த வாக்குறுதி. உங்கள் சீனியர்ஸை பற்றி அவர் அப்படி பேசியிருக்கும்போது இல்லை அவங்கெல்லாம் அப்படி கிடையாது, என்னுடைய சீனியர்ஸ் எல்லாமே எனக்கு நிரம்ப ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள், எங்கள் கட்சியோட தூண்கள் அவர்கள், எல்லா கட்சியிலையும் இளைஞர்களும் இருக்கணும், முதிர்ந்தவர்களும் இருக்கணும், அனுபவமும் இருக்கணும், ஃப்ரெஷ் ஹேண்ட்ஸும் இருக்கணும்னு முதலமைச்சர் பேசியிருந்தாருன்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியானதாக இருந்திருக்கும்.